இதைத்தான் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்றுமே சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? ஜெயக்குமார். கடந்த 1998 லோக்சபா தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுகவுக்கு 3 எம்பிக்கள் கிடைத்தார்கள். அதுக்கு முன்பாக மதிமுக எம்பியும் கிடையாது, எம்எல்ஏ எதுவுமே கிடையாது. மாநில கட்சியின் அங்கீகாரம் கிடைத்ததற்கே ஜெயலலிதா தான் காரணம். இந்த நன்றியை மறந்து விட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் வைகோ பேசுவது நல்லதல்ல அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது மட்டுமா? திமுகவிலிருந்து வைகோ ஏங்க வெளில வந்தார்? அங்கே குடும்ப ஆட்சி நடக்குது, தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்குறாங்க, அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இது ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி போர்வால் என்ன பண்ணிச்சு, சில பேரை கூட்டுக்கிட்டு திமுக விட்டு பிரிஞ்சு வந்தது. வந்தவர் நீ என்ன பண்ணுற? இப்போ இதே குடும்ப அரசியல் தான் நீனும் நடத்துகிற. இதே உங்களுடைய மகனுக்காக சொந்த கட்சியில் ஒரு துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யாவை நீங்கள் நீக்கலையா? மல்லை சத்யா வந்து வெளியில் பேசலையா? திமுகவில் குடும்ப அரசியல் நடக்குது, குடும்ப ஆட்சியில் நடக்குதுன்னு வெளியில் பேசிட்டு இன்றைக்கி உங்கள் பிள்ளையை கட்டிக்கிட்டு நீங்கள் என்னை வெளியேற்றுறீங்களே, என் மீது அவதூறு பரப்புறீங்களே அப்படின்னு மல்லை சத்யா பேசினார். அப்போது துறை வைகோ பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லை சத்யாவை வெளியேற்றினார். அதனால் வைகோ வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டாருங்க. சும்மா அந்த காலத்தில் பார்லிமெண்ட்டில் பேசினார், அங்கே பேசுகிறான்னு சொல்லி இந்த 8 கிட்ஸில் இருப்பாங்கல்ல, 9 கிட்ஸ்க்கு மேலே 8 கிட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து இந்த ப்ரூடா விட்டுக்கிட்டு இருப்பார்.